வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போறோம். இதனுடைய சுவை பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் நம்ம இதை ரொம்ப வேகமா செஞ்சிடலாம். இது சாம்பார், பருப்பு, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சின்ன பீசஸா கட் பண்ணியிருக்கேன். இதுல கொஞ்சமா மஞ்சள் தூளும் கொஞ்சமா கல் உப்பும் சேர்த்துட்டு சூடான தண்ணியை இதுல சேர்த்துடலாம். நல்லா முங்குற அளவுக்கு சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 இருந்து 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா காலிஃபிளவர் நமக்கு சுத்தமாயிரும். 15 நிமிஷம் ஆச்சு. இதுல உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் இதை 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். காலிஃபிளவரை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுல 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேர்ந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ வதக்கியாச்சு. அடுத்து இதுல 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்க்கிறேன். நீங்க மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு தூளும் சேர்க்கிறேன். நீங்க மிளகாத்தூள், சோம்பு தூள் இதெல்லாம் சேர்க்கும் போது ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அடுத்து கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குறைவான தீயிலேயே வச்சு இதை நல்லா வதக்கிக்கங்க. சேர்த்த மசாலா தூளை குறைவான தீயில வச்சு ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கங்க போதும். அப்பதான் இந்த எண்ணெயில இந்த மசாலா தூள் கரியிராம இருக்கும். அடுத்து இதுல காலிஃபிளவரை சேர்த்துக்கலாம். குறைவான தீயில தான் இருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. தீயை கொஞ்சம் கூட்டிட்டு 2 இருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த காலிஃபிளவரை நல்லா இந்த மசாலாலையே வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கொதிக்கிற தண்ணியில 15 நிமிஷமா காலிஃபிளவரை ஊற வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா இப்ப ஒரு 3 நிமிஷம் ஹை ஃபிளேம்லயே வச்சு வதக்கிட்டு இருக்கோம். காலிஃபிளவர் ஓரளவு வெந்திருக்கும். மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா அந்த ஆவிலே காலிஃபிளவர் இன்னுமே நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல இருக்கட்டும். காலிஃபிளவர் பாத்தீங்கன்னா கிரன்ச்சியா இருந்தாதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்டா வெந்துடக்கூடாது. அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. காலிஃபிளவர் கரெக்டா வெந்திருக்கு. ஒருவேளை காலிஃபிளவர் வேகலைன்னா மறுபடியும் மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். இந்த மாதிரி கரம் மசாலா தூளை கடைசியில சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒண்ணு போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது சிம்லயே அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்து அந்த மாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. நல்ல உதிரா இருக்கு. நல்ல சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய காலிஃபிளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.